இயேசுவுக்குள் நீங்கள் மன்னிக்கப்பட்டது போல. மன்னிப்பு என்பது தினமும் நடக்கிற விஷயம் அல்ல. அது ஒரே முறை நடந்திருக்கிறது என் வாழ்க்கையிலே. இயேசுவை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டபடினால் ஒரே முறை நடந்திருக்கிறது. என் வாழ்க்கையின் அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற மனநிலையை மாற்றாதிருங்கள். இருதயத்திலே கர்த்தரை பாடி அந்த ஹார்ட் இருக்கு பாருங்க, அந்த இருதயம் அப்படியே பாடணும். ஃபர்ஸ்ட் பாட்டை வாயில பாடுறதுக்கு முன்னாடி இருதயத்தை பாட விடணும். அப்படி உள்ள மட்டும் சவுண்ட் கேட்கணும். அதான் வலி, அதான் சரியான பாட்டு. அதான் உள்ள இருந்து வரணும். வாய் மூடி இருந்தாலும் உள்ள கேட்கும் இருக்கு. சொல்றான், நான் உறங்கி கொண்டிருந்தேன், என் ஆத்மாவோ விழித்திருந்ததுன்றான். காலையில அப்படியே எந்திரிக்கும் போதே ஒரு சவுண்ட் கேட்கும். உற்சாக பலி எல்லாம் சொல்லுங்க. ஆமா, இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் ரட்சணியத்தின் சந்தோஷம் எத்தனை பேருக்கு இருக்கு? ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம் எத்தனை பேர் இருக்கு? உங்க பாவங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே ஒட்டு மொத்தமாய் மன்னித்து இருக்கிறார். உங்கள் வியாதிகளை எல்லாம் ஒட்டு மொத்தமாய் அவர் சுகமாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Not in installment basis. Hallelujah. Once and for all. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் மன்னிக்கப்பட்டது போல. மன்னிப்பு என்பது தினமும் நடக்கிற விஷயம் அல்ல. அது ஒரே முறை நடந்திருக்கிறது என் வாழ்க்கையிலே. இயேசுவை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டபடினால் ஒரே முறை நடந்திருக்கிறது. என் வாழ்க்கையின் அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற மனநிலையை மாற்றாதிருங்கள். வந்துகிட்டே இருக்கு. இந்த நியூ கவர்னன்ட் சர்ச்ல இருந்து அப்படியே அந்த உற்சாக பலி அவருக்கு போயிட்டே இருக்கணும். உற்சாக பலி. ஹல்லேலூயா. Where there is salvation, எங்கே ரட்சண்யம் இருக்கிறதோ, ரட்சிப்பு இருக்கிறதோ, அங்கே ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். எங்க ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும், அங்கே உற்சாக ஆவி. ஆழமாய் விசுவாசியுங்கள், மனதிலே பாருங்கள். இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறதை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. ஹல்லேலூயா. நீ அதை தேடியும் காணாதிருப்பாயினார். உங்கள் ஆவியிலே இருப்பதை உங்கள் மனதிலே நம்புங்கள். இயேசு சொன்னார், சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஆவியானவர் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல, மன்னிக்கிறது போலவா, தினமும் மன்னிப்பது போலவா, மன்னித்தது. ஐயா மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சிட்டேன். மன்னிப்பீங்களா? இனிமே மன்னிக்க மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே நான் மன்னிச்சிட்டேன். ஐயா நான் எப்போ மன்னிச்சீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயா அப்போ நான் பிறக்கவே இல்லையா? நீ பிறந்த பிறகு நீ செய்யறதெல்லாம் அப்போ தாராரு